இப்போ மீதமுள்ள சப்பாத்தில நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகேங்க. இப்ப கொத்து சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து 3 சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. இந்த சப்பாத்தியை நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டேங்க சின்ன சின்ன பீசஸா. இது வந்து 3 சப்பாத்தி இருக்குங்க. இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு டவால ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரட்டுங்க. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ரொம்ப சேர்த்த வேண்டாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போதுங்க. இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி வைக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை சேர்த்திக்கலாங்க. இது ஒரு 1 மினிட் வேகட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சிருக்கேங்க. இப்போ 1 மினிட் ஆயிடுச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓரளவு நல்லா வணங்கி இருக்குங்க வெங்காயம் தக்காளி. இப்போ வந்து நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கீங்க. இப்போ இதை நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம சப்பாத்திலேயே வந்து சப்பாத்தி மாவு பிசையும் போதே நம்ம கொஞ்சமா உப்பு போட்டிருப்போங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 முட்டை சேர்த்திக்கிறேங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க வெங்காயம் தக்காளியோட. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கொத்து சப்பாத்தி.
நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. மீதமான சப்பாத்தியில நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை இதுல சேர்த்திடலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த முட்டையோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா லைட்டா சேர்த்திக்கோங்க. இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க மல்லியெல்லாம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் இதை சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடிங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.